Hi guys, this is Sayed. Today I am going to tell about HLOOKUP. HLOOKUP na எப்படி நம்ம பண்றது? So how we are going to do the HLOOKUP? Okay, it's very useful for this accounting people like HLOOKUP and VLOOKUP. This video I am going to teach about HLOOKUP only. Okay, you can see how we are going to do. Okay, like. We need for current cost only, okay, like item description. We have, you can see this item description: chicken burger, chicken leg, chicken liver, chicken drumstick, kebab and fillet leg. Okay, see here, chicken burger, so we need for the chicken burger. So this actual cup is horizontal. Okay, we are going to match horizontal whatever data. So you can see how we are going to do. Like you have to put HLOOKUP formula. Once you type HLOOKUP, you can see it is asking lookup value. Okay, so we are going to look up the item description only, right? So we have to click the chicken burger, then comma. You can see what is asking the table array. That means we have to select the whole table. Okay, நம்ம இந்த full table நம்ம select பண்ணணும். Then ஒரு F4 போட்டு லாக் பண்ணிங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது அந்த டேபிளில் எரர் இருந்தாலும் அது வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து F4 போட்டு லாக் பண்ணிங்க. ஓகேங்களா? தென் ஒரு கமா கொடுத்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஆஸ்கிங் ரோ இண்டெக்ஸ் அதாவது எந்த அந்த டேபிளில் எந்த ரோ வந்து நம்ம வந்து லைக் மேட்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் ரோஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். நம்ம ஆக்சுவலாக அந்த சைடில் இருக்கிற நம்பர்ஸ் பார்க்காதீங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட் கரண்ட் காஸ்ட் வந்து 6ல் வருது. ஆனால் நம்ம டேபிள் ரோவில் பார்த்தீங்கன்னா அது 5ஆக தான் இருக்கும். 1 2 3 4 5 கரெக்டுங்களா? ஸோ we have to put 5 here, then comma. So it is asking for true approximate match or false exact match. So we need for the exact match. Okay, I given false. False கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் பர்கரோட காஸ்ட் 150 சொல்லிட்டு இங்கே வந்துடுச்சு. ஸோ இங்கே நம்ம போயிட்டு இங்கே சிக்கன் ஃபில்லட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ we are going to change the chicken fillet. இங்கே போயிட்டு நம்ம சிக்கன் ஃபில்லட் போடுறோம்னு வச்சுங்களா? see சிக்கன் ஃபில்லட் எவ்வளோ 650. ஓகேங்களா? அதே சிக்கன் லிவர் நம்ம போடுறோம் வச்சுங்களா? ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் லிவர் எவ்வளோ இருக்கு? லைக் 70 rupees இருக்குங்களா? ஓகே, தென் இங்கே 2 சிக்கன் லெக் இருக்கு. இது சிக்கன் லெக் 1, சிக்கன் லெக் 2 வச்சுங்க. இங்கே சிக்கன் லெக் 1ஓட ப்ரைஸ் நான் இங்கே சேஞ்ச் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகும் லைக் 120. அதே சிக்கன் லெக் 2 நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேஞ்ச் ஆகும் 250. Okay guys, this is the HLOOKUP. Okay, this HLOOKUP ஹரிஸ்டாண்டல் லுக்கப். ஓகேங்களா? இது வந்து இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் அது எம்ப்ளாயோட சேலரி ஸ்பெசிஃபிக் ஒரு எம்ப்ளாயோட நேம் சொல்லிட்டு அவரோட சேலரி என்னன்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நிறைய அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது HLOOKUP. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து லைக் VLOOKUP பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன்.